இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, இந்த அருமையானதொரு பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கும் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. யோகன் கேது ஒரு மிகப்பெரிய யோக காரகனாக சித்தரிக்க முயற்சிக்கிற பதிவுகள். சித்தரிக்கிறேன் என்று சொன்னால் நானாக சித்தரிக்கவில்லை. அவரை பற்றிய நல்ல எண்ணங்கள், கத்தரிக்கப்பட்ட நல்ல எண்ணங்களை மீட்டெடுத்து உங்கள் காதுகளுக்கு இனிமை சேர்ப்பதற்கான ஒரு முயற்சி. பாகம் 2, பல பாகம் பேச வேண்டுமென்று முன்னோர்கள் போற்றுகிற பெரும் தெய்வமான கேதுவை நாம் எல்லாம் போற்றுவதில்லை, அதற்கு மாற்றாக தூற்றுகிறோம். ஆக போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் என்னுடைய பெருந்தெய்வம் கேது மிக அழகாக தன்னுடைய சுப பலன்களை எல்லாம் மறைத்து கெடுபலன் தாங்கிய உருவமாக இந்த உலகத்திலே பாவிக்கப்படுவதை மிக அழகாக எதிர்க்கிற பதிவு எம்முடைய பதிவுகள். ஆக அருமையாக அந்த பாகம் 1 நிறைய விஷயங்களை பேசினோம். பாகம் 2 என்ன சொல்ல போகிறோம்? சரி, வாருங்கள் பதிவிற்குள்ளே செல்வோம். அடிப்படையில கேது ஒரு மிகப்பெரிய ஞானகாரகன், ஞானத்தை செய்பவன். இப்படி பல நேரங்கள்ல பல நல்ல விஷயங்களை சொல்றோம். ஒரு மனிதனுக்கு விஞ்ஞான துறையிலே அதீத ஆற்றல் வர வேண்டும், ஒரு பெரிய அறிவியல் ஞானியாக, தத்துவ ஞானியாக ஒளிர வேண்டும் என்று சொன்னால் கேதுவினுடைய கைங்கரியம் இல்லாமல் முடியாது. அனுபவத்துல நிறைய விஷயங்கள் கேதுவுக்காக சொன்னாலும் எனக்கு இந்த ரேகை சாத்திரத்துல ஒரு சின்ன ஆர்வம் உண்டு. அதிலே இருக்கிற குறிகளை அடிக்கடி படித்தவன், அதிலே இருக்கிற ஒரு சில குறிகளுக்கு ஒரு சில கெடுபலன்கள் நிச்சயம் நடக்கிறது என்பதையெல்லாம் அறிந்தவன். ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஒன்றிய சாத்திரங்களையும் ஆராய்பவன் இந்த அருள் கணபதி என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே. ஆக அந்த கைரேகை சாத்திரத்தையும் கேது தன் நகத்திலே கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. சரி, பதிவிற்குள்ள செல்லும் போது நிறைய அன்பர்களுடைய கேள்விகள். கேது பகவான் 12 இருக்கிறார், அதற்கு என்ன பலன்? மறுபிறப்பு இல்லைன்னு சொல்றாங்க, மறுபிறவி அற்ற மனிதன் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு எல்லாம் அன்பர்கள் நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அனுபவத்துல சரிதான், மறுபிறவி என்கிற ஒரு விஷயத்துக்கு மிக அருமையா நிறைய பாடல்கள் உண்டு. நம்ம வள்ளுவர் கூட மறுபிறவியை பத்தி ஒரு சில பாடல்கள் பாடியிருப்பார். அதை விட நம்ம மாணிக்க வாசகர் பாடுவார், பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அப்படின்னு. மிக அருமையாக நம்முடைய ராமலிங்கடிகள் கூட சொல்லுவார், மருட்பெருங்கடலின் மயங்குகின்றேன், என் மயக்கமெல்லாம் ஒழிந்து வன்பிறவி இருட்பெரும் கடல் விட்டேற நின் கோயிற்கெளியேனன் வரவரம் என்று அந்த பாடல் தொடரும். ஆக மிக அருமையான அந்த திருவருட்பதிகத்தில் அவர் பாடியிருப்பார். இந்த மாதிரி நிறைய இந்த பிறவி பெருங்கடல் நமக்கு வேண்டாம், அதிலே நீந்தி மிக விரைவாக ஒழிய வேண்டும், ஏத்தா பிறவி இழிவுன்னே ஒரு பாடல் உண்டு, ராமலிங்க வள்ளலார் பாடுவார். ஆக இந்த மாதிரி நிறைய மறுபிறவி சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது. பிறவாமை வேண்டும், அப்படியே பிறந்து விட்டால் உன்னை மறவாமை வேண்டும் என்றெல்லாம் கூட முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஆக அப்படிப்பட்ட பிறப்பை அழிக்கிற ஒரு தெய்வமா, பிறப்பை அழிக்கிற ஒரு தெய்வமா என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு கேதுவை பார்க்கிறோம். அது எவ்வளவு உண்மை அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேள்வி. இந்த விஷயத்தை என்னுடைய ஜோதிட திரட்டுகள்ல நான் ஆராயும் பொழுது
என்னுடைய பாட்டனார் கரும்பாம்பு சதகம் செம்பாம்பு சதகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறதுனால மிக அருமையாக ஒரு பாடல் அவரிடத்திலிருந்து எனக்கு கிடைத்தது. ஈராரில் இவர் இருந்தால் இனி பிறவி இல்லை என பாரோர்கள் பகருகின்ற தன்மையினை நான் அறிவேன். போராத காலமென்று பெரும்பாடு பட்ட நிலை இனிமாறிச் சீரோனும் வெள்ளிதீவன் சிகரம்தான் ஏற்றிடுவான். மாரகமாயின் மறுபிறப்பு தன்மைக்கு காரகத்தோன் சிரம் குவிக்கச் சான்றோர் போற்றும் குருதேவன் வீடுகளில் கரம் பதிக்கும் செம்பாம்பே மறுமை ஒழிக்கும்ங்கிறாரு. ஆக அருமை நண்பர்களே, குருவினுடைய வீடுகளில் 12ஆம் வீடாக அமைகிற கேதுவுக்குத்தான் இந்த அருமையான யோகம் இருக்கிறது என்கிற மிக அருமையான கருத்தை என்னுடைய முன்னோர்கள் உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள். ஆக அருமையான விஷயம், கேது மறு பிறப்பி என்கிற ஒரு விஷயத்தை ஒழிக்கிற ஒரு தன்மை. இன்னைக்கு வேண்டாம் பிறப்பு, மாய பிறப்பருக்கும் என்றெல்லாம் மணிவாசகர் பாடுவார். இந்த பிறப்பிலே பொய், நிறைய பொய் பித்தலாட்டங்கள் ஒளிந்திருக்கிறது. மாயமான உலகத்திலே நாமெல்லாம் மயங்கி கிடக்கிறோம் என்கிற தத்துவத்தை எல்லாம் மிக அழகாக நமக்கு விளக்குற கிரகங்கள் 2, ஒன்று சனி, இன்னொன்று கேது. சனி தேவனை நிறைய ஆராதித்தோம், சனி தேவனை நிறைய ஆராதிப்போம், அவருக்கும் நிறைய பாகங்கள் வெளிவரும். ஆக கேது பகவானை பற்றி நம்ம சொல்லும் போது இப்படி மறுபிறப்புக்கு ஒரு விஷயம் சொன்னேன். நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க, கேது பகவானை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கே ஒன்றும் தெரியாதுமா, எனக்கே ஒன்றும் தெரியாதுங்க ஐயா. நானே ஏதோ கொஞ்ச காலமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய சிறு அறிவில் வெளிப்படுற விஷயத்த சொல்கிறேன். ஒரு குழந்தை பிள்ளையா, ஒரு படிக்கிற மாணவனா ஏதாவது பிள்ளை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. ஆக அன்பு நண்பர்களே, 3, 6, 10, 11 வீடுகளில் இருக்கிற இந்த செம்பாம்புக்கு நிறைய நலம் தருகிற தகுதி இருக்கிறது. அவரால் நாம் நலம் பெறுகிற வாய்ப்புகள் இருக்கிறது. அனுபவத்துல ஒரு நல்ல விஷயம், அவர் இருக்க வேண்டிய வீடுகள் இப்படியெல்லாம் தான் இருக்கணும். 9ஆம் இடத்துல இருந்தா கேதுவுக்கு நிறைய கெடுபலன் சொல்றாங்க. அது முற்றிலுமே தவறு. 9ஆம் இடத்திலே உள்ள கேது துணிச்சலையும் செல்வத்தையும் அறிவாற்றலையும் தருகிற பாங்கில இருப்பார். ஒரு சுப கிரகத்தோடு மட்டும் சேர்ந்திருந்தார் என்று சொன்னால் அவர் தருகிற அத்தனை கெடுபலன்களையும் குறைத்து நல்ல பலன்களை மாற்றி சுப கிரகத்தினுடைய பலனை கோடி மடங்கு செய்கிற நாதன் என்னுடைய கேது. 5, 11 இருக்கிறார் அப்படின்னா பொருளாதார நிலையில அபிவிருத்தியை தருவார். 7ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்க்கிற ஒரே காரணத்தினால அந்த மக்கள் நலத்திலே ஒரு சில பிரச்சனைகளை அந்த புத்திரர்கள் என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒருவேளை கெட்டவர்களாக இருந்தால் அவர்களை பற்றிய பாடத்தை பெற்றோர்களுக்கு போதிக்கிற ஒரு பெருந்தெய்வம் கேது. ஆக நமக்கு சரியான புத்திரர்கள் அமையவில்லையே, அவர்களுடைய குணாதிசயங்கள் இதுவா என்பதை விளக்கி காட்டுகிற ஒரு வித்தகர் கேது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அனாதை இல்லங்களிலும் விடுதிகளிலும் தங்கப்படுவது மனம் மிகவும் நோகடிக்கிறது. ஆக கேது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிலைப்பாட்டை கெட்ட மனிதர்கள் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் அவர்கள் யார் என்கிற ஒரு முகத்திரையை கிழிக்கிற ஒரு பெருந்தெய்வம் கேது. அவரை பற்றி இந்த நேரத்திலே பேசும் பொழுது என் மனம் மிக வேதனைப்படுகிறது. ஏனென்றால் வேதாந்த மனப்பான்மைக்குரிய பெருந்தெய்வம் என் கேது. 10ஆம் இடத்துல இவர் இருக்கிறார் என்று சொன்னால் துணிச்சலையும் வேதாந்த மனப்பான்மையும் ஜாதகருக்கு வழங்குகிற ஒரு அருமையான தெய்வம். வேதங்களை தாங்கி பிடித்திருக்கிற வித்தகன் என்னுடைய கேது என்று நான் மிக அழகாக சொல்லுவேன். ஆக மிக அருமையான பலன்களை மிகவும் செய்பவன். ஒரு நண்பர் கேட்கிறாரு, மேசத்துல கேது இருந்தா எப்படி, மீனத்து கேதுல இருந்தா எப்படி, ரிஷபத்துல இருந்தா எப்படி? ரொம்ப எளிமையான விஷயம் கேதுவை கணிப்பதற்கு.
மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, தனுசு, மீனம். இப்படி இருக்கிற 7 வீடுகளும் கேது நல்ல பலனை தருகிற வீடு. கன்னியில் அமர்ந்தா ரொம்ப விசேஷம். அதுவும் லக்னத்துல குரு இருந்து கன்னி 7ஆம் வீடா அமர்ந்து மீன் லக்னமா அமர்ந்தா இன்னும் விசேஷம். அசுப பலன்கள் அனைத்தையும் குறைக்கிற தன்மை இருக்குது. இவரோட அசுப பலனை மட்டுமில்ல, வேறு எந்த கிரகத்தினுடைய அசுப பலனையும் குறைக்கிற சக்தியை பெறுபவர் கேது என்பதை உள்ளார்ந்த தேடலில் உணர்ந்திருக்கிற என்னுடைய பாட்டனார்களினுடைய விதிகளை படித்த பாங்கிலே நான் உணர்ந்திருக்கிறேன். நிறைய அன்பர்களுக்கு நிறைய நேரங்களிலே பலன்களை சொல்லும் பொழுது நிறைய பேர் என்னையே சோதிக்கும் விதமாக நிறைய கேள்விகளை கேட்பது எனக்கு மகிழ்ச்சி. ஏனென்றால் எவ்வளவு பெரிய சோதனைகளையும் சாதனையாக மாற்றுகிற பாங்கினை தருகிற கிரகம் கேது. அவர் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார் என்னுடைய ஜாதகத்தில் அப்படிங்கும்போது நான் மகிழ்ச்சியாக எந்த ஒரு சவாலையும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆக அனுபவத்துல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தவறுதலா சொல்றாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். ஜென்ம லக்னம் மேசமாகி கேதுவானவர் 9ஆம் வீட்டுல குரு, சூரியன் ஆகியோரோடு சேர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் நிறைய பேர் சொல்றாங்க சூரியனோட கேது சேர்ந்த சரியில்லை, அப்படியா இப்படியான்னு. நிச்சயமாக அல்ல. மேசமாகி கேதுவானவர் 9ஆம் வீட்டிலே குரு சூரியனோடு சேர்ந்து செவ்வாய் லக்னத்திலே பலம் பெற்றிருந்தார் என்று சொன்னால் ஜாதகர் விசேஷமான தர்ம பணிகள் நிறைய செய்யறார். இன்னைக்கு பெரிய கைங்கரியம், ஒரு பெரிய கோவிலுக்கு தொண்டாற்றுறது, ஒரு நல்ல அறப்பணிகளுக்கு உதவி செய்யறது, லட்சம் கோடி உதவுறார். பரவாயில்ல, இறை காரியங்கள் நல்லா இருக்கணும் மக்கள் எல்லாரும் அப்படின்னு. ஆக இந்த அமைப்பு எப்படி வருகிறது? என்னுடைய யோகன் கேதுவால் தானே வருது. ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணணுங்கிறது ஒரு பெரிய மனசு வேணும். இன்னைக்கு எல்லாருக்கும் வராது. எத்தனை பேருக்கு வருது சொல்லுங்க? நம்ம கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டாலே என்னங்க ஐயா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே, கொஞ்சம் இது பண்ணிக்கலாமே, அது பண்ணிக்கலாமேன்னு பார்கெயின் பண்ற மக்கள் இருக்கிறாங்க. நான் அவங்கள தப்பு சொல்லல, அவங்களுடைய நிலைமை அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா அதே மனிதர்கள் ஜாதகம் வாங்கி பார்க்கும்போது தவறான விஷயங்களுக்கு, தவறான காரியங்களுக்கு, தவறான சிந்தனைகளுக்கு எத்தனை ரூபாய்கள் அவங்க செலவு பண்ணியிருக்காங்கன்னு ஜாதகத்தில் தெரியுது. இது அவர்களை மாற்றுகிற ஒரு கால கண்ணாடி. இந்த கால கண்ணாடியை படிப்பதற்கு அடியேனுக்கு இருக்கிற சிறு அறிவுக்கான ஒரு சின்ன ஒரு நன்கொடையாக கேட்கிற விஷயத்திலே எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் நிறைய மாதிரியான கோணங்களிலே, மனக்கோணங்களிலே இருக்கிறார்கள். ஆக உண்மையை உணர்ந்து கொள்கிற ஒரு விஷயம் இந்த ஜோதிடம் என்பதை அடிக்கடி படித்து என்னுடைய மண்டைக்குள்ளே இவ்வளவு காலம் ஏற்றி வைத்திருக்கிறேன். ஆக அன்பு நண்பர்களே, ஒரு நண்பர் கேட்கிறார், ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கேது எப்படி இருப்பார்? ரிஷபத்திலே பிறந்தவர்களுக்கு கேது சனியோடு மட்டும் கூடிட்டார்னு வைங்க, 10ஆம் வீட்டுல இருக்கிறார்னு வைங்க, சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிற அமைப்பு என்பது இருக்குதுன்னு வைங்க, அந்த வாழ்க்கை என்பது எல்லா விதமான அபிவிருத்திகளையும் பெறுவதுடன் பொருளாதார முன்னேற்றமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அவனை தேடி குவிகிறது. என்னுடைய யோகன் கேதுவனுடைய ஒரே காரணத்தினால. ஆக அன்பு நண்பர்களே, ரிஷபத்திலே நிறைய விஷயங்கள் உண்டு. ரிஷபம் ஜென்ம லக்னமாகி புதனுடன் கூடி கேது 6ஆம் வீட்டாகிய துலாத்திலே இருக்கிறார் என்று சொன்னால், சுக்கிரனும் இருக்க இந்த அமைப்பிலே பிறந்த அன்பர்கள் எதிர்ப்புகளை வெல்லக்கூடிய சக்தியை அந்த மனிதர்கள் பெறுகிறார்கள் என்பதன் விதிவிலக்காக மிக அழகாக அந்த எதிராளிகளை மிக அழகாக விரட்டி அடிக்கிற சக்தி என்னுடைய பெருந்தெய்வம் கேதுக்கு இருக்கிறது. ஆக கேது மிகப்பெரிய ஞானகாரகன் மட்டுமல்ல, அவன் எதிராளி எதிரி என்று வந்துவிட்டால் அவனை மிக கொடுமையாக அவனை சாகடிக்காமல் விட அளவிற்கு மனதிலே ஒரு மிகப்பெரிய வெறியை, கண்மத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரகத்துவம் கொண்டவன். ஆக கேது நல்லவன். நல்லவர்களுக்கு சோதனை வரும் பொழுது அந்த நல்லவனை மிகப்பெரிய கெட்டவனாக்கி விடுகிற மிக வன்ம குணம் கொண்ட ஒரு நாதன். அவனை பற்றி நான் தவறு சொல்லல. எதிராளி என்கிறவன் முன்னாடி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்றங்களையும் மிக நல்ல முன்னேற்றங்களையும் தடுக்கிற ஒரு கெட்ட மனப்பான்மையுள்ள எதிரி கும்பலை
ஒழிப்பதற்கு ஒரு நல்ல சக்தி தேவை. அந்த நல்ல சக்தி என்பது சுபத்தன்மை பொருந்திய கிரகத்தால் முடியாது. இந்த சுபத்தன்மை என்பதை மனதிற்குள்ளே மறைத்து கெட்டவனாக வெளியிலே காட்டிக் கொண்டிருக்கிற கேதுவால் தான் முடியும். இன்னைக்கு ஒருத்தர் நமக்கு தொந்தரவு தர்றாரு அப்படின்னா, பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமா பயங்கரமா ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னா, அவரு கூட நம்ம போறோம்னா நாளை பின்ன நமக்கு தொந்தரவு தர்ற ஆள் யோசிப்பாரு, என்ன கூட இருக்கிற ஆள் பார்த்தா ரொம்ப டெரரா இருக்காரே, இவர்கிட்ட நம்ம எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. ஆக எதிராளிக்கு ஒரு மிகப்பெரிய வேதனையை தருகிற என்னுடைய பெருந்தெய்வம் கேது. நிறைய அன்பர்களுக்கு நிறைய கேள்விகள் உண்டு. ரிஷபத்துல இவ்வளவு விஷயங்களை சொன்ன, ரிஷபத்துல இருக்கிறவங்களுக்கு, ரிஷபத்துல பிறந்தவங்களுக்கு, மேசத்துல பிறந்தவங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை சொன்ன. மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் மிதுனமாகி 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார், 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இருக்கிறார்னு வைங்க. அவரை பார்க்கிற ஒரு அமைப்பு. சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தார் என்று சொன்னால் அந்த ஜாதகருக்கு திடீர் பொருள் வரவு ஏற்படுகிற வாய்ப்பு, எந்தவித எதிர்ப்புகளையும் வெல்லக்கூடிய தன்மையும் ஆற்றலும் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆக மிதுன லக்னத்துக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. ஏனென்றால் ஞான தெளிவுக்குரிய, தெளிவு மனப்பான்மைக்குரிய கிரகம் புதன். ஏனென்றால் மனத்திலே தெளிவு என்பது வேண்டும் என்று சொன்னால் சந்திரனும் புதனும் இயல்பிலே ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கணும். ஆக மிதுன லக்னம் என்பது புதனுடையது என்பதாலேயே அந்த லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு கேதுவானவர் 11ஆம் வீட்டு என்று சொல்லக்கூடிய வீட்டில் குருவோடு கூடியிருக்கிறார் என்று சொன்னால், லக்னாதிபதியாகிய புதன் எப்பவுமே லக்னத்திலேயே இருந்துட்டு அவரும் சுக்கிரனோடு இருக்கிறார் என்று சொன்னால், ஜாதகருக்கு வாழ்க்கையிலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மட்டுமல்ல, ஞான தெளிவுகள், தன்னுடைய எண்ணங்களிலே பலிதம் என்பதெல்லாம் மிக அழகிலே ஏற்படுகிறது என்பதை அடிக்கடி ஊன்றி படித்தவன், அனுபவங்களிலே பார்த்தவன். ஆக அன்பு நண்பர்களே, ஒவ்வொரு லக்னத்துக்கும் நிறைய விஷயங்கள் கேது அருள்கிறார். ஆனால் நமக்கு தெரிவதில்லை. அதை தெரியத்தான் என்னுடைய பதிவுகள் பலமாக உங்களிடத்துல வந்து கொண்டிருக்கிறது. கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னு வைங்க, மேசம் ரிஷபம் மிதுனம் சொல்லிட்டேன். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா கேது 6ஆம் இடத்துல குருவோடு இருக்கிறார் அப்படின்னா, செவ்வாய் சூரியனோடு கூடி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் ஜாதகருக்கு எல்லா செல்வங்களும் நிச்சயம் கிடைக்கிறது. மிக குறிப்பா மருத்துவத்துறையிலே சாதிக்கிற ஒரு மிகப்பெரிய வல்லமை பொருந்திய மருத்துவ மேதைகளினுடைய அத்தனை ஜாதகர்களிலும் இந்த மிகப்பெரிய ஒரு கூட்டணி இருக்கிறது. ஆக மருத்துவத்துறையிலே தேர்ச்சி பெறுவதற்குரிய வாய்ப்பை தருகிற ஒரு தெய்வம், மருத்துவ தெய்வம் என்னுடைய கேது. நிறைய நண்பர்கள் கேட்கிறாங்க, மருத்துவத்துறையிலே சாதிப்பதற்கு என்னென்ன கிரக அமைப்புகள் வேண்டும் என்றெல்லாம். நிச்சயமாக சொல்கிறேன் நண்பர்களே, மருத்துவத்துறையிலே சாதிப்பதற்கு ஒரு பெருந்தெய்வமாக கேதுவும் இருக்கிறார் என்பதை அடிக்கடி ஊன்றி படிக்க வேண்டும். கடக லக்னத்துல நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு பட்ட இன்னொரு விஷயம், கடகம் உங்களுக்கு லக்னமாகி கன்னியிலே கேது புதனோடு இருக்கிறார் என்று சொன்னால், மீனத்திலும் குரு இருக்கிறார் என்று சொன்னால், குறிப்பாக அந்த கேது திசை என்பது யோக திசை, கோடீஸ்வர திசையாக மாற்றுகிறது. மிக உன்னதமான தர்ம பணிகளை செய்வதுடன் மத அபிமானத்துடன் தெய்வீக பணிகள் செய்வதற்கு இடம் இருக்கிறது என்பதை நான் நிறைய படித்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன் அனுபவங்களிலே. ஆக கேது ஒரு மிகப்பெரிய யோகன் என்பதை ஒவ்வொரு லக்னங்களுக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிற பாங்கோடு சிம்ம லக்னத்துக்கு வருகிறேன். நிறைய நண்பர்களுக்கு கேள்வி, சூரியனுடைய வீட்டுல கேது எப்படி சிறப்பா இருப்பார் அப்படின்னு. அன்பு நண்பர்களே, ஜென்ம லக்னம் சிம்மம்னா கேதுவும் நன்மையை செய்பவன் தான். கேதுவுக்கு இந்த லக்னங்கள் எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அவர் வேற மாதிரி. அவரை புரிந்து கொள்வது என்பது வேற மாதிரி பக்குவங்களில் உள்ளவர்களால் தான் முடியும். இன்னைக்கு அரைகுறையாக ஓரிரு புத்தகங்களை படித்துவிட்டு நானும் ஜோதிடன் என்று பெயர் பலகையை மாட்டிக்கொள்கிற கும்பல்களிலே நாங்கள் வந்தவர்கள் அல்ல என்பதை இந்த நேரத்திலே உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் மாணவன்தான், நான் பெரிய ஞானி அல்ல, படித்து கொண்டிருக்கிற மாணவன். இன்றும் படித்து கொண்டிருக்கிற மாணவன்
ஜோதிடம் எனும் கடல் தேடுகிற மாணவன், கடலின் திக்கு அறியாதவன். ஆனால் கடலுக்கான குறிப்புகள் என்னிடத்துல இருக்கிறது. கடலின் ஆழம் எவ்வளவு என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த ஆழத்திலே விழுந்தவன் அல்ல. ஆக அன்பு நண்பர்களே, ஜோதிடத்திலே சிம்ம லக்னத்தை பொறுத்த வரையிலே 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் இவர்கள் இருந்து 5ஆம் இடத்திலே குருவும் செவ்வாயும் 10லும் இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக அருமையான விஷயம். இந்த விதியை இன்னொரு முறை சொல்றேன், கவனமா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு சிம்ம லக்னம் 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன், 5ஆம் இடத்திலே குரு செவ்வாய், 10ஆம் இடத்திலே இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஜாதகரினுடைய அறிவாற்றல் மிகப்பெரிய அளவிலே பிரதிபலிக்கிறது. கல்வி கேள்விகளிலே சிறப்பு கிடைக்கிறது, பொருளாதார நிலையிலே உயர்வு கிடைக்கிறது, வாழ்க்கையிலே உன்னதமான ஸ்தானம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆக சிம்ம லக்னத்தையும் மிகப்பெரிய அளவிலே யோக லக்னமாக மாற்றுகிற தன்மை எம்முடைய கேதுவுக்கு உண்டு என்பதை சொல்லுகிற விஷயமாக இன்னொரு உதாரணம் சொல்றேன். சிம்ம லக்னம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால், சனியோடு கேது இருக்கிறார் என்று சொன்னால், அவரும் 6ஆம் வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால், செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறார், குரு லக்னத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா ஜாதகருக்கு தெய்வீக ஞானம் சுடர்விடும், செல்வ செழிப்பு சுடர்விடும், சுகபோகங்கள் நிறைய கிடைக்கும். ஆக நிறைய நன்மைகள் தருகிற ஒரு இடத்துல அவர் இருப்பார். ஆக அருமையான விஷயம். கன்னி லக்னத்துக்கு வர்றேன். கன்னி லக்னத்துக்கு கேட்கிறாங்க நிறைய என்பர்கள் கன்னி லக்னத்தை பற்றி. கன்னி லக்னத்துல ஜாதகர் பிறந்திருந்தார்னா ரொம்ப விசேஷம். அப்ப ஜாதகருக்கு கன்னி லக்னத்துக்கு 3ஆம் வீட்டுல கேது செவ்வாய் இருக்கணும், சனி துளாராசியில் இடம் பெற்றிருக்கணும், குரு மீனத்துல இருக்கணும். இந்த அமைப்பு எப்படி இருக்கு தெரியுமா? திடவீர பராக்கிரமங்கள் ஏற்படுவதுடன் அரசாங்கத்துல ஒரு பெரிய பணிபுரியக்கூடிய தகுதி, நல்லதொரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கு. ஆக மிக அருமையான அந்த கேது நமக்கு யோகன் என்பதை சொல்வதற்காக நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகிறோம். சரி, கன்னி லக்னத்துல பிறந்தவர்களுக்கு இன்னொரு உதாரணம். அவர்கள் கன்னி லக்னத்துல பிறந்திருந்தார்கள் என்று சொன்னால், 11ஆம் வீட்டிலே கேது குருவோடு கூடி இருக்கிறார் என்று சொன்னால், புதன் லக்னத்திலே பலம் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், சுக்கிரன் 2லே இருக்கிறார் என்று சொன்னால், கேது திசையின் அளவு, அதிர்ஷ்டத்தின் அளவு, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் அளவு, பெரும் புகழ் பெறுகிற அளவு பயங்கரம், அபாரம், அற்புதம், அபரிமிதமான முன்னேற்றம். மாயக்கிரகம்ங்கிறாங்களே ராகு, அதற்கெல்லாம் மேல பலன் தருகிற ஒரு பாங்கு இருக்குது என்னுடைய கேது இடத்துல. ஆக அருமையான ஒரு விஷயம் கன்னி லக்னத்துக்கு. துலா லக்னத்துக்கு சொல்றேன். துலா லக்னம் என்பது அருமையான சுக்கிரனை குறிக்கிற ஒரு அருமையான வீடு. அந்த வீட்டுல சுக்கிரனே இருக்கணும். இருந்து 3ஆம் இடத்துல கேது இருக்கிறார் என்று சொன்னால், கேதுவோடு குருவும் இருக்கிறார் என்று சொன்னால், ஜாதகருடைய ஹார்ட் இருக்கே, அந்த பிரேவ், அந்த இதயம், எதையும் தாங்குகிற இதயம் இருக்கும். எதிர்ப்புகள் வந்தால் வென்று தம்முடைய வெற்றியை நிலைநாட்டி கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமையும் சக்தியையும் தகுதியையும் வழங்குகிற பெருந்தெய்வம் கேது. ஒரு அன்பர் கேட்டாரு, பந்த பாசங்களிலிருந்து நம்மை ஒதுக்கி வைத்து வாழ்க்கையிலே ஆன்மீக துறையிலே மிகப்பெரிய அளவிலே முன்னேற்றம் பெறுவதற்கு எந்த கிரகங்கள் வலு சேர்க்க வேண்டும் என்று. அன்பு நண்பர்களே, நீங்கள் கேட்கிற எந்த கேள்விக்கும் இந்த கிரகம் பதில் சொல்லும். என்னிடத்திலே பதில் இருக்கிறது. ஆக எல்லா கேள்விகளையும் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டு துடிக்கிற அத்தனை அன்பர்களுக்கும் கேள்விக்கு பதில் தருகிற பெருந்தெய்வம் கேது என்பதை நிறைய படித்தவன், பாம்பு கிரகங்களினுடைய ஆராய்ச்சியில் வீழ்ந்தவன். வாழ்க்கை போதாது, மிக அருமையான காலகட்டம் நிறைய தேவைப்படும் அந்த பாம்பு கிரகங்களை ஆராய்வதற்கு. புலிப்பாணி கேட்டார் போகரிடம், ஜோதிடத்துறையிலே தெளிவும் ஆழ்ந்த ஞானமும் பெற்று அளப்பரிய நூல்கள் அதிகம் படைக்க எனக்கு எவ்வளவு நாட்கள் வேண்டும் என்று, ஓர் ஆயுள் உனக்கு வேண்டும் என்று போகன் உரைத்தான். ஆக ஓர் ஆயுளுக்கு படிக்கிற விஷயம் அந்த சித்தர்களுக்கே இருக்கிறது என்று சொன்னால் நாமெல்லாம் எம்மாத்திரம்.
நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நிலைப்பாடுகள் எப்படி கீழ்த்தரமாக கேவலமாக இருக்கிறது. ஞானம் என்றால் நமக்கு என்னவென்று தெரியுமா? அறிவு என்றால் நமக்கு என்னவென்று தெரியுமா? ஆக சித்தனுக்கே ஓர் ஆயுள் வேண்டும் என்றால் நமக்கெல்லாம் எத்தனை யுகங்கள் வேண்டும். ஆக அத்தனை விஷயங்களையும் பொதிந்து வைத்திருக்கும் போது என்னுடைய கேதுவை பற்றி தவறான ஒரு விஷயத்தை இப்படி பரப்புரை செய்வது சரியா என்பதை விளக்கத்தான், கேதுவை புகழத்தான் என்னால் முடிந்த ஆய்வுகளை உங்களுக்கு பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறேன். அன்பு நண்பர்களே, பந்த பாசங்களிலிருந்து ஒருவன் விலகி பற்றறுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிறவி பெருங்கடல் வேண்டாம் என்று மிக அருமையாக அந்த பிறவி வேண்டாம், எனக்கு மறுபிறப்பு வேண்டாம் என்று துடிக்கிற அன்பர்களுக்கு என்ன அமைப்பு வேண்டும் என்று கேட்டால் துலா லக்னம் மிகச்சிறந்த லக்னம். அதற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த லக்னத்திலே சனி உச்சம் பெற்றிருந்தால் போதும், கேது 5ஆம் இடத்திலே இருந்தால் போதும், அவரோடு குரு கூடியிருந்தால் போதும், எல்லா குறைபாடுகளும் அகலும். ஒரு சில இனங்களிலே நலம் கிடைக்கும். பந்த பாசங்கள் நமக்கு வேண்டாம் என்கிற விலகுகிற பக்குவத்தை பெறுகிற சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்கும். அதுவே நம்மை ஆன்மீக தேடலில் அளப்பரிய வைத்து வெற்றிகளை குவிக்க வைத்து இறை ஞானத்திலே நம்மை செல்ல வைக்கும் என்கிற பாங்கினை தருகிற பக்குவ தெய்வம் கேது. ஆக கேதுவை பற்றி நிறைய படித்ததாலே, என்னுடைய சிறு அறிவிலே நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்பதாலே விருச்சக லக்னத்துக்கு வர. விருச்சக லக்னம் அப்படிங்கிறது அருமையான லக்னம். அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறார், அதுவும் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறார். குருவும் சூரியனும் 10ஆம் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஜாதகனுடைய செல்வம் மிகப்பெரிய அளவில் எல்லா விதத்திலும் ஏற்படும். செய்யற தொழில நன்மை மிகப்பெரிய அளவில் கிடைக்கும். ஆக எல்லா காரகத்துவங்களையும் எல்லா ஆதிபத்தியங்களையும் தன்னகத்திலே கொண்டிருக்கிற சூட்சம வடிவிலே கொண்டிருக்கிற இந்த எலக்ட்ரோ மேக்னெட் அலைகள், அந்த நீல நிற எலக்ட்ரோ மேக்னெட் அலைகளை நம்முடைய பூமியிலே பதிய செய்கிற அந்த பெருந்தெய்வம் கேதுவாலே மிகப்பெரிய நன்மை நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தனுசு லக்னத்துக்கு போயிடலாமா, இல்ல விருச்சிக லக்னத்துக்கு இன்னொரு அமைப்பு சொல்லிடலாம்? இல்ல தனுசு லக்னத்துக்கே போயிருவோம். சரி, தனுசு லக்னம் அப்படிங்கிறது அருமையான லக்னம். யோகன் கேதுவுக்கு ஒரு அருமையான லக்னம். சரி, மிகப்பெரிய அமைப்பு சொல்லணும் அப்படின்னா தனுசு லக்னத்துல பிறந்தவர்களுக்கு 3ஆம் வீட்டுல கேது இருக்கணும். சிம்மத்தில் இருக்கும் குரு அவரை பார்க்கணும். செவ்வாய் 5ஆம் வீட்டுல பலம் பெற்று இருக்கணும். இப்படி இருந்தா குறிப்பிட்ட ஜாதகர் நோய் நொடி உபாதைகள் இல்லாம சுக வாழ்வு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். உற்றார் உறவினரால் போற்றப்படக்கூடிய வாய்ப்பு, வாழ்க்கையில முன்னேற்றம் அடையப்படக்கூடிய வாய்ப்பு, நல்ல சந்தர்ப்பம் இவையெல்லாம் அமைகிறது. ஆக அனுபவத்துல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தனுசு லக்னக்காரர்களுக்கு இவர் பெரிய ஒரு யோகவானா இருக்கிறது நான் நிறைய அனுபவங்கள்ல பார்த்திருக்கிறேன். நிறைய உதாரணம் தனுசு லக்னத்தை சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதிக்கு ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு, பெரிய நண்பர். ஆக தனுசு லக்னத்துல பிறந்தவர்களுக்கு செவ்வாயுடன் கூடி கேது 11ஆம் இடத்துல இருக்கிறார்னா, லக்னத்துல குருவும் 5ல சூரியனும் இருந்தால் பெரும் சாதனைகள் அவர் செய்கிறார். பொருள் குவித்து கொண்டே இருக்கிறார் என்பதையெல்லாம் அனுபவத்துல பார்க்கிறோம். ஆக மகர லக்னத்துக்கு போயிடுவோம். நேரம் வேற காலதாமதம் ஆயிக்கொண்டே இருக்கிறது. பேசுவோம், 5 பதிவுகள்ல பேசுவோம். இப்பதான 2ஆம் பாகம். எவ்வளவு இருக்கு இவருக்கு சொல்றதுக்கு? இவரே ஒரு பெரிய தெய்வம். இவரே நவக்கிரகங்கள்ல சூட்சம வடிவுல மிகப்பெரிய பலன்களை தருகிற கிரகம் மகர லக்னத்திற்கு. 10ல சனி சுக்கிரன் கேது இவங்க மூவருமே கூடி மிக அருமையா 10ஆம் வீட்டுல இருக்கணும். சந்திரன் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கணும். பறந்துகிட்டே இருப்பார் வெளிநாடு. ஜாதகர் வெளிதேசம் சென்று பொருளை கோடி கணக்கிலே திரட்டுகிற வாய்ப்பை தருகிற ஒரு அருமையான பாங்கு இருக்கிறதே, அது அனுபவங்களை பார்த்து மிரண்டு இருக்கிறேன். கேதுவினுடைய அருள் வலிமை மிகப்பெரிய அளவிலே யோக வாய்ப்புகளை தருகிறதை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். மகர லக்னத்துக்கு நல்ல யோகத்தை செய்பவன் கேது. மகரத்திலே பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் ஆகியோருடன் கேது கூடியிருந்து செவ்வாய் எங்கே உச்சம் பெற்றிருந்து ஜாதகருக்கு கணிதம், விஞ்ஞானம்,
மருத்துவம், இதுல எந்த துறையிலாவது ஒரு துறையில தேர்ச்சி, பெரிய தேர்ச்சி, கோல்டு மெடலிஸ்ட், இந்த மாதிரி வாங்குற அளவுல வாழ்க்கையில செல்வ செழிப்பு, புகழ், யோக பாக்கியங்கள், நிறைய வாய்ப்புகள், வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறது அனுபவத்துல பார்க்கிற. கும்ப லக்னத்துக்கு வந்துடலாம். நீ 2 லக்னம் தான், கும்பம் மீனம். கும்ப லக்னத்துல கேது மிக அருமையான ஒரு வேலை செய்வார். கும்பத்துல இருக்கிறத விட செவ்வாயும் கேதுவும் 3ல இருக்கணும். கும்ப லக்னத்துக்கு 3ல செவ்வாயும் கேதுவும் இருக்கணும். புதனும் சுக்கிரனும் மிக அருமையாக ஒன்று கூடி புதனுடைய வீட்டுல மிதுன வீட்டிலேயே இருக்கணும். இப்படி இருந்தா வாழ்க்கையில பொருளாதார துறையில பெரிய அபிவிருத்தி கிடைக்கும். உற்றார் உறவினரால் பாராட்டும்படியான நிலை கிடைக்குது. நண்பர்களால் நலம் பெறுகிற வாய்ப்புகள் பார்க்கிற. ஆக அனுபவத்துல ஒரு பெரிய ஒரு யோக நிலையை தருகிற ஒரு அமைப்பு. சரி, அடுத்த லக்னத்துக்கு போயிடலாமா? இல்ல இன்னும் இந்த லக்னத்திலே நிறைய இருக்குது சொல்றதுக்கு. சரி, இன்னொரு உதாரணம் சொல்லிடுறேன். கும்ப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்துல குருவோடு கேது மிக அழகா கூடி, செவ்வாய் 10ஆம் வீட்டுல ஆட்சி பெற்று, சுக்கிரன் புதன் இவங்க 2 பேரும் 4ஆம் வீட்டுல மிக சிறப்பாக கூடியிருந்தார்கள் என்று சொன்னால், தொழில் மேன்மை, நல்ல ஒரு தெளிந்த அறிவு, உயர்ந்த ஸ்தானம், அதிர்ஷ்ட வாய்ப்பு, இவை அனைத்தும் அவர்களுக்கு ஒருங்கே கிடைக்கிறது. பெரிய அளவுல யோகவானா இருக்கிறாங்க. மீன லக்னத்தை பொறுத்தவரையில பெரிய யோக காரகன். அவனுக்கு உதாரணங்கள் 20-30 சொல்லணும். இருந்தாலும் ஒரு 1-2 உதாரணம் எப்பவும் போல. மீன லக்னத்துல பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாயோடு கேது இருந்தா, குரு சந்திரனோடு கூடி 5ஆம் இடத்துல இருந்தா, ஜாதகர் இன்னைக்கு மருத்துவத்துறையில ஒரு பெரிய விஞ்ஞானி. இன்னைக்கு உதாரணம் அன்பர் இருக்கிறார். மருத்துவத்துறையிலே சாதித்த அன்பர்கள் இருக்கிறார்கள். தேர்ச்சி பெற்று பெரிதளவிலே அந்த விஞ்ஞானத்திலே புலமை பெற்றவுடன் தன்னுடைய ரிசர்ச் மூலமாக பெரிய அளவில் கண்டுபிடிப்புகள் மருத்துவத்துக்காக செய்தவர்கள். நான் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நான் என்னுடைய விதிகளை தாண்டி அனுபவங்களை நான் விதைப்பேன். இன்னைக்கு நிறைய ஜாதகங்களை பார்த்ததாலே, ஏறக்குறைய 1.5 லட்சம் ஜாதகங்களை ஆய்வுக்கு எடுத்ததாலே இன்று அருள் கணபதி உங்கள் முன்னால் வலம் வந்து கொண்டிருக்கிறேன். ஆக மருத்துவத்துறையிலே தேர்ச்சி பெறுவதும் விஞ்ஞானத்திலே புலமை பெறுவதும் அந்த சந்தர்ப்பத்தினுடைய வாயிலாக நிறைய பொருள் திரட்டுகிற பாக்கியத்தை தருகிற ஒரு பாங்கு இருக்கிறதே, அதுதான் கேதுவினுடைய பாங்கு. ஆக மிகப்பெரிய ஒரு யோக காரகனாக கேது பகவான் ஒளிர்வதற்கான ஒரு நிலைப்பாடு என்பது நம்மளுடைய மீன லக்னத்துக்கு இருக்கிறது. மீன லக்னத்துல நிறைய விஷயங்கள் சொல்லணும். நிறைய அழைப்புகள், வாடிக்கையாளர்களுடைய அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. சரி, ஒரு உதாரணம் சொல்லிட்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ளலாம். மீனம் ஜென்ம லக்னமாகி லக்னாதிபதியாகிய குரு கடகத்துல உச்சம் பெற்று கேது 9ஆம் இடத்துல செவ்வாயோடு கூடி இருக்கிறார் என்று சொன்னால், சந்திரன் லக்னத்துல இருக்கிறார் என்று சொன்னால், வாழ்க்கையில எந்த சங்கடமும் கிடையாது. வந்த சங்கடம் அனைத்தும் விலகும். பொருள், புகழ், நல்ல காரியங்களை செய்வதற்கு நல்ல ஈடுபாடு, மனோநிலை, அந்த தெய்வ பக்தி, இவை அனைத்தும் ஏற்பட்டு பெரிய அளவிலே யோகர்களாக சித்தரிக்க வைக்கிற என்னுடைய பெருந்தெய்வம் யோகன் கேதுவிற்கு மிகப்பெரிய ஒரு நன்றி பாராட்டி, இந்த அருமையான பதிவினை என்னை பதிய தூண்டிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, நீங்கள் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்திலே என்னுடைய சிறு அறிவின் பயன் கொண்டு விளைகிற பதிவு தரமாக இருந்தால் நண்பர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள். நம்முடைய சேனலினுடைய வளர்ச்சிக்கு உதவுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு, ஆக அருமையான ஒரு அர்ப்பணிப்போடு ஒவ்வொரு பணிகளும் செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவிலே முன்னேற்றத்தை தரும் என்கிற விதமாக இந்த அருமையான பதிவு நிறைய பாகங்களை தாண்டி உங்களிடத்திலே பரிமளிக்க காத்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு, இந்த மிக அருமையான பதிவினை தந்ததிலே மகிழ்ச்சி கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா. மிக்க நன்றி என்பர்களே, நன்றி.